பிரபல நடிகையினுடைய மகளான இனியா அவர்கள் மிகப்பெரிய அளவில் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு நார்மல் கண்டஸ்டண்ட்டாகவே உள்ளே வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில ஏற்ற இறக்கங்கள் இவங்களுடைய பாடல்கள் பாடும் பொழுது விமர்சனங்கள் வந்திருந்தது. தொடர்ந்து நல்லா பாடணும், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு ஜட்ஜஸ்கள் எல்லாருமே அவங்கள தினந்தோறுமே என்கரேஜ் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இனியா அவர்கள் இப்போ சமீபத்தில் 3வது வாரத்தில் பாடியிருக்கக்கூடியது, குறிப்பாக டிக்கெட் டு ஃபினாலே போகிறதுக்காக 3 வாரங்கள் நடந்ததில் மற்ற 2 வாரங்களை விட இந்த 3வது வாரம் நல்லா பாடியிருக்காங்க, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குகிற அளவுக்கு பாடியிருக்காங்க அப்படின்னு. இதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க நடுவர்கள்னால், நிச்சயமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே போல் பாடியிருந்தால் இனி யாரும் கிராண்ட் ஃபினாலே அதாவது டிக்கெட் டு ஃபினாலேக்கு நீங்கள் போயிருப்பீங்க, இதே போல் இன்னும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க அடுத்து 2வதாக உள்ளே போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதோடு மட்டும் இல்லாமல் சபேசன் அவர்களும் இப்போது இனி அவர்களுக்கு போட்டியாக இருக்கிறதுனால அவர் ரொம்பவே நல்லா பாடியிருக்காரே, கடந்த 2 சீசன்களில் சூப்பராக பாடியிருக்காரே, அப்படி கொடுக்குறதா இருந்தால் அவருக்கு எப்போவும் கொடுத்துருக்கணுமே, ஆனால் அவருக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் ஃபைனலிஸ்ட் 2வாக அவரை செலக்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவர் கடந்த சீசனில் அவருக்கே உரிய பாணியில் பாடியிருந்தது மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருந்தார். இந்த சூழ்நிலை இடையில இனி அவர்கள் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வாங்கியிருந்தாலும் கூட அடுத்து தொடர்ந்து தன்னுடைய முயற்சியில் பாசிட்டிவ் கமெண்ட்களை வர வைக்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜஸ்கள் எல்லோருமே அவங்கள பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால யார் இப்போது டிக்கெட் டு ஃபினாலில் ஃபைனலிஸ்ட்டு 2வாக போக போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த வாரமே அறிவிச்சிருக்கலாம், ஆனால் நடுவர்கள் அதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், இப்போதைக்கு சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனாலே இப்போ போட்டி கடுமையாக இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. யார் தான் போக போகிறாங்கன்னு பார்ப்போம். கடந்த 22 வாரங்கள் எப்படி பாடியிருந்தாலும் இனியா இந்த 3rd ரவுண்டில் சூப்பராக பாடியிருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலேன்னு எல்லோரும் பேசி வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.